வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் என்று கூறப்படுகிறது. அவர்களிடம் பேசி வருகிறார், ஆனால் இன்னும் அவர்கள் ஓகே சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் மாறலாம். பலரும் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பிளஸ் அதிமுக பிளஸ் நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அதைவிட திமுக கூட்டணியை உடைப்பதே விஜயின் முக்கிய திட்டம் என்று அவருக்கு நெருக்கமான சிலர் தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதில் பலர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த கள்ளச்சாராயம் மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து 21 பேரை கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் தமிழக போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் கைது நடவடிக்கையில் அதிமுக இணைப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவில் தொடங்கும் என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக இணைப்புக்காக உரிய நேரத்தில் சசிகலாவை சந்திப்போம் என்ற அவர் தொண்டர்கள் பிரிந்து கிடப்பது கட்சிக்கு நல்லதல்ல என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அதிமுக இணைப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி ஆர்வம் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடுகளை திருடி கொடுத்த எங்களுக்கு பணம் கொடுக்காததால் அதிமுக முன்னாள் கவுன்சிலரை கொலை செய்ததாக கைதான 3 பேர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் புதிதாக 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.